ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மம்மோட யூசர் டிஃபைன் வியூ எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மம்மோட கிரியேட்டிங் அ வியூ ஃப்ரம் அ டேஷ்போர்ட் அண்ட் கிரியேட்டிங் அ வியூ ஃப்ரம் அ பாம் ஆர் கேட்லாக். இது ரெண்டுத்தையும் பற்றி நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணுறதுங்கிறத ரெண்டுத்தையும் பற்றி பார்ப்போம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாமோட டேஷ்போர்டில் இருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா இந்த அட்மின்ங்கிற ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியூங்கிற ஏரியா வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஐட்டம் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக விசிபிள் ஆகிட்டுருக்கு. ஒன்று டேஷ்போர்டு, ஒன்று டிஃபால்ட் பாம் அண்ட் டிஃபால்ட் கேட்லாக். இந்த வியூங்கிறது என்ன பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் வந்து எலாபரேட் பண்ணிடுறேன். அதுக்கு வந்து உண்டான எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து டாப் லெவல் பாமுக்கு போகிறேன். டாப் லெவல் பாமில் ரூட்டருங்கிற டாப் லெவல் பாம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து விசிபிள் ஆகிட்டுருக்கு. எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் விசிபிள் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரின்னு இருந்தால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒன்று குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இன்வென்டரி டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட், ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் தேவையே படாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி மட்டும் இருந்தால் விசிபிள் ஆனால் போதும். அவங்களுக்கு அதை தவிர்த்து வேறு எந்த ப்ராப்பர்ட்டியும் விசிபிள் ஆகணும் அவசியமே இல்லை. அப்படிங்கிற போது அந்த வியூஸ் வந்து எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் வியூஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த வியூங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் அந்த கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஓப்பன் பாம்பில். இப்போ அந்த எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டேஷ்போர்டுன்னு கிளிக் பண்ணுறேன். டேஷ்போர்டுன்னு கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து டிசேபிள் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், காஸ்ட்டு எவ்வளோ தான். இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த டிஃபால்ட் பாம்ங்கிற ஏரியா கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் விசிபிள் ஆகிட்டு இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டரும் மாடி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து நம்மளோட ஓனாக டிஃபால்ட்டாக ஒரு வியூ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி கிரியேட் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ வியூங்கிற ஏரியாவுக்கு போய்க்கிறோம். வியூங்கிற ஏரியாவுக்கு போய்ட்டு கிரியேட் அ நியூங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இங்கே 2 பாக்ஸ் வந்து ஏன் செக் பண்ணியிருக்கோன்னா இந்த 2 பாக்ஸ் வந்து கேட்லாக்லையும் எனக்கு வந்து வியூ ஆப்ஷன் வந்து இந்த கிரியேட் பண்ணுற வியூ வந்து எனக்கு வந்து கேட்லாக்லையும் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகணும். பில் ஆஃப் மெட்டீரியலையும் பாம்லையும் வந்து எனக்கு விசிபிள் ஆகணும் இந்த வியூங்கிற ஆப்ஷன். எக்ஸாம்பிள் _1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த வியூ வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். வியூ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ கான்ஃபிகரேஷனுங்கிறது நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஏரியா. இங்கே வந்து என்னென்ன அவைபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூவ் அப் அண்ட் டவுனுங்கிற பட்டன் வந்து ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வியூ கண்ட்ரோல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வியூ வந்து செட் பண்ணியிருக்கீங்க ப்ரொக்யூர்மெண்ட் டீமுக்காக. அவங்க வந்து யாருமே அந்த வியூ வந்து எடிட் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற போது நீங்கள் வந்து ரீட் ஒன்லிங்கிற டேட்டா வந்து எனபிள் பண்ணிடணும். எடிட்டிங்கிற டேட்டா எனபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவங்க வந்து டிஃபைன் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து எடிட் பண்ணிவிடுவாங்க. நம்ம ரீட் ஒன்லிங் டேட்டாங்கிற கொடுக்கும்போது அதை வந்து வெறும் அவங்களால வந்து பார்க்க மட்டும்தான் முடியும். அதை வந்து அவங்களால எடிட்டே பண்ண முடியாது. அம்மனில் பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸுங்கிற 2 அவைலபிலிட்டி இருக்குது. அவைலபிள் ப்ராப்பர்ட்டிஸு அந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்குது. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மள ஓனாக க்ரியேட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸுங்கிற ஏரியாவுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது டிஃபால்ட்டாக வந்து ஓப்பன் பாம்பில் வந்து அவைலபிளாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்ட் நம்பர் தேவை. வேறு பார்ட் நம்பர் தேவை. அதுக்கப்புறம் வந்து சப்ளையர் யாருன்னு தேவை, சப்ளையர் நம்பர் தேவை, பார்ட் நம்பர் தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி தேவை. எனக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, குவான்டிட்டி எவ்வளோ, சப்ளையர் லிங்க்கு தேவை, டிஸ்கிரிப்ஷன் தேவை, அண்ட் ரிவிஷன் அண்ட் பார்ட் ஸ்டேட்டஸ். இது 3 தேவை. இது நம்ம 3 வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து அப்ளிகபிள் ஆச்சு. இந்த ஏரியாவில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவைலபிள் ஆகும் அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து
விசிபிள் ஆகும். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வியூங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் ஒன்றுங்கிற வியூ ஆப்ஷனை எனேபிள் பண்ணும்போது, இப்போ நான் வந்து இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும், ஆர்டர் பண்ணணும் எனக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிற போது ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அப் அண்ட் டவுனுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து டவுன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்ட் நம்பருக்கு அப்புறம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் எனக்கு தேவை. டிஸ்கிரிப்ஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு, டோட்டல் காஸ்ட்டு, சப்ளையரு பார்ட் நம்பரு, லிங்க்கு, ரிவிஷன் ஆஃப் நம்பர் வந்து பார்ட் நம்பருக்கு ரிவிஷன் லாஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். எனக்கு பார்ட் ஸ்டேட்டஸ் எனக்கு தேவையே இல்லை, நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து அப்ளை கொடுத்தேன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் வந்து பார்ட் அண்ட் பாம்புக்கு ஏரியாவுக்கு போய்ட்டு டாப் லெவல் பாம்பை கிளிக் பண்ணிவிட்டு வயர்லெஸ் ரவுட்டரை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வயர்லெஸ் ரவுட்டர் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து வியூவில் போயிட்டு டிஃபால்ட் பாம்புக்கு பதிலாக நான் எக்ஸாம்பிள் ஒன்றுன்னு கொடுக்குறேன். நம்ம வந்து கிரியேட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் விசிபிள் ஆகும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது பண்ண சப்ளையர் நம்பர், இப்போ சப்ளையர் பார்ட் நம்பர் அதெல்லாம் வந்து விசிபிள் ஆகல இங்கே. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே அவங்க வந்து ஆட் பண்ணலை. அந்த டிஃபால்ட்டாகவே அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே டேட்டா அவைலபிளாக இல்லை. அப்படிங்கிற போது அந்த டேட்டா வந்து காமிக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையர் நம்பரோ இல்லை சப்ளையர் பார்ட் நம்பரோ எதுவுமே இல்லை, நேமோ எதுவுமே அவைலபிளாக இல்லை. அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே அது ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு வழியுமே இல்லை. அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியா வந்து அது வந்து எம்டியாக தான் காமிக்கும், இங்கே ஒன்றுமே காமிக்காது. அவைலபிளாக இருக்கிற ஏரியா ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு வந்து காமிச்சிடும். இதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ரெண்டாவது மெத்தடு பார்த்தீங்கன்னா பாம் மூலிமா நம்மள வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வியூ வந்து கிரியேட் பண்ண முடியும். நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் அதே ரவுட்டரை யூஸ் பண்ணிப்போம். ரவுட்டர் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாம் வந்து விசிபிள் ஆகிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூங்கிற நம்மளோட பல கடைசியில் என்ன வியூ செட் பண்ணாமல் அந்த வியூவில் இருக்குது. இப்போ நம்ம வந்து கிரியேட் நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் வியூ ஆகணும், கேட்லாக்லேயும் வியூ ஆகணும். எக்ஸாம்பிள் 2 அடிக்கிறேன். ரெண்டாவது வியூ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வந்து வியூ வந்து இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கேருந்து மேனுவலாக வந்து ஆட் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை எனக்கு வந்து ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வாபலாம் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணிட்டோம். டிஃபால்ட்டாக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்களோ அந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு வந்து எடுத்து வந்து வச்சிடும். இங்கேருந்து ரேடியோ ஒன்லி டேட்டா கொடுத்துக்கணும். இதில் என்னென்ன நம்மளுக்கு எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் தேவையோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் தேவையில்ல, வெண்டார் இருக்குது, காஸ்ட்டு, கூகுளோட ட்ராயிங் இது தேவையில்ல, கேட் ஃபைல் தேவையில்ல, ட்ராயிங்கு நம்மளுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா அப்ளைன்னு கொடுத்தோடனே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் 2ல் இப்போ உடனே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இப்போ நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகும். பார்த்தீங்களா, தம்ப்நெயில் போயிடுச்சு, கேட் ஃபைல் எது ரிலேட்டடான எந்த டேட்டாவும் இல்லை. அவ்வளோதான். இதுதான் வந்து ரெண்டாவது மெத்தட் நம்ம வந்து வியூ வந்து கிரியேட் பண்ணுறது.